இஃப்தாருக்காக நிறைய ரெசிபி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இன்னைக்கு எங்கள் வீட்டு சகர் சாப்பாடு என்னங்கிறத பார்த்துடலாமா? ஆமாங்க, வீடியோவில் பார்க்கையில உங்களுக்கே தெரியும். நான் இன்னைக்கு எலும்பு போட்டு தால்ச்சா வைக்க போகிறேன். சாதாரணமாக நம்ம சாம்பாரை சாப்பிட்றதுக்கும் அதில் எலும்பு போட்டு நம்ம தால்ச்சாவை சாப்பிட்றதுக்கும் அதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ குக்கரை லாக் பண்ணி பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கடையில் இன்னொரு அடுப்பில் நான் தால்ச்சாக்குள்ள காய்கறி, அதாவது கத்திரிக்காய், வாழைக்காவை மட்டும் அப்படியே சேர்க்க மாட்டேங்க. கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு தான் சேர்ப்பேன். அப்போ தான் அதில் உள்ள கரைகள்லாம் இருக்காது. இதில் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். எனக்கு மாங்காய் மட்டும் கிடைக்கல. மாங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு உருளைக்கிழங்கு, இதில் தேவைக்கேற்ப உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்கறியை வேக வச்சுக்கலாம். காய்கறி நல்லா வேகிறதுக்குள்ள நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு காய்கறியை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம பருப்பு சேர்க்கலாம். அதாவது வேக வச்ச பருப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் புளி சேர்க்கிறேன். தால்ச்சால உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தாளிப்புக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் ஒரு பட்டை, ஒரு கிராமம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கையளவு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே தால்ச்சால கொட்டிட வேண்டியதான். இதில் மேலாப்பில் மல்லி இலைகள் சேர்த்தா சூப்பரான ரொம்ப டேஸ்டான தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இந்த தால்ச்சாவுக்கு சைடிஷ் என்ன பண்ணலாம்? கருவாடு செய்யலாம். நான் நெத்திலி கருவாடு வறுக்க போறேங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது உப்பு இல்லாத கருவாடுங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து கருவாடு கொஞ்சம் மொறுன்னு வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்க்கணும். ஏன்னா மிளகாய்த்தூள் கருவி போயிருச்சுனாக்கா கருவாடு கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சைடிஷ் மட்டும் போதுமா? முட்டை வேணாமா? நான் முட்டையும் பொரிச்சுக்க போறேங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டையும் பொரிச்சாச்சு. சூப்பரான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னங்க, சகர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சில பேருக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காதுங்க சகருக்கு. சில பேருக்கு நான்வெஜ் மட்டும்தான் பிடிக்கும். சூப்பரான சாப்பாடுனா ஒயிட் ரைஸ், அதில் தால்ச்சா, பொரிச்ச கருவாடு, பொரிச்ச முட்டை. இன்னைக்கு எங்கள் வீட்டு சகர் சாப்பாடு ரெடி.